ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா உதிரியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி, நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம சூடாக இருக்க தண்ணி யூஸ் பண்ணும்போது தான் நல்லா புஷ்ஷுன்ட்டும் உள்ளே இருக்க மாய்ச்சர்லாம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நெய்யுடைய வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணுன்றனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், சோயா சங்க்ஸ் நல்லா ஊதி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இதில் இருக்கிற தண்ணி, எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஹோல் கரம் மசாலா, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, அப்புறம் பிரியாணி இலை இவ்வளவும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சதும் அது கூட 2 கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு நல்லா வதங்கி ரொம்ப சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் நான் அரிசி, சீரக சம்பா அரிசியில் தான் நான் அந்த பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2 to 3 டைம் தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு 2க்கு 4 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 1 கிளாஸ் தண்ணி மட்டும் இந்த அரிசி கூட சேர்த்து ஊற வைக்க போகிறேன். இப்போ இது ஊறட்டும். இப்போது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும், நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இஞ்சி பூண்டு வதக்கினா அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதோடய வீடியோ கிளிப்பு இதாயிருச்சு. அப்புறம் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திங்கனாலும் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸும் நான் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டானாலும் அது போடாமலும் நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த காய்கறி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டுறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியால் மூடி காய்கறி வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி நம்ம 2 கப் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி சேர்க்கணும். அரிசியில் ஆல்ரெடி 1 கப் தண்ணி சேர்த்ததுனால நான் 3 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போது அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்குள்ளே தண்ணி கொஞ்சம் 3/4 வாசி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மூடியால் மூடிக்கலாம்.
அப்போந்தான் நல்லா சீரக சம்பா அரிசி நல்லா உதிரியாகவும் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொதித்து அரிசி தெரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மூடியால் முடிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தெரியுது. இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் புதினா சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக பிரியாணி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். அடியில் பாருங்கள், அடி பிடிக்காமல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோந்தான், சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த சோயா சங்க்ஸை வச்சு சாப்பிடும்போது அது சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங்கோடு இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.